ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை தியானத்திலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த தியானத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் மாறாத அன்பும் தயவு நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, படைப்பின் காரணரே, படைப்புகளை பாதுகாக்கிறவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களுக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானிக்கிற உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலே தியானிக்கிற வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே பிரயோஜனம் உள்ளதாக இருக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த கால வேளையிலே உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை தியானத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1-11 வசனங்கள் முடிய. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1-11 வசனங்கள் முடிய நாம் யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, திருச்சபையில் மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இல்லை என்றால் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே இந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக பிலிப்பிய திருச்சபை மக்களுக்கு பவுலடியார் நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. குறிப்பாக நமக்கு இதனுடைய பின்னணியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற வேளையிலே பவுலடியார் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்திலே பிலிப்பு பட்டணத்திலே ஊழியம் செய்தார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்குள்ள மக்களுக்கு துன்பங்கள் பாடுகள் ஏற்பட்டது. துன்பங்கள் பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தபோது பவுலடியார் அந்த ஜனங்களுக்கு அதை விசுவாசத்தின் மூலம் நீங்கள் சகித்தீர்கள், ஆகவே நீங்கள் தொடர்ந்து சகிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறதை இந்த கடிதத்தை நாம் வாசித்து பார்க்கிற வேளையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த கடிதத்தை எழுதுகிற வேளையிலே ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை அந்த திருச்சபைக்குள்ளே காணப்பட்டது. அவர்களுக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் காணப்பட்டது, உபத்திரவங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது, பலவிதமான பாடுகள் அவர்களுக்குள்ளே இருந்தது. இதை நீங்கள் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற வேளையிலே தெளிவாக அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக 1வது அதிகாரம் 27-28 வசனங்களை வாசித்து பார்க்கிற வேளையிலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆகவே நீங்கள் பின்வாங்காதிருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறத பார்க்கிறோம். தொடர்ந்து 29-30 வசனங்களை வாசித்து பார்க்கிற வேளையிலே நீங்கள் பாடுகளை சகித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே நாம் கடந்து வருகிற போது திருச்சபை மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பிலிப்பிய திருச்சபைக்கு பவுலடியார் சொன்ன அந்த அறிவுரையை இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக தரவிருக்கிறார். குறிப்பாக பார்க்கிற போது இந்த நாட்களிலே கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை, பிரச்சனைகள் வருகிற போது சோர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை, ஊழியக்காரர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை, ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியரை இழிவாக பேசக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு ஊழியத்தை குறித்து இன்னொரு ஊழியக்காரர்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே திருச்சபை மக்கள் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் பிலிப்பிய திருச்சபைக்கு அறிவுரை சொன்னதை இந்த பாடமாக எடுத்து நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் அறிவுரையாக தருகிறார். முதலாவதாக பார்க்கிற வேளையிலே அதனுடைய 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும்
ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முதலாவது ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், ஏக அன்புள்ளவர்களாய் இருங்கள், இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து கொண்டிருங்கள், ஆண்டவருடைய சந்தோஷத்தை நிறைவாக திருச்சபைகளுக்குள்ளே வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தம்முடைய திருச்சபைக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பானவர்களே, திருச்சபைகளுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஒரு ஆத்துமா இல்லாத ஒரு நிலைமை, சந்தோஷத்தை நிறைவாக்க முடியாதபடிக்கு பலவிதமான பிரச்சனைகளை முன்வைத்து வாழக்கூடிய நிலைமையிலே தான் இன்று கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நான் பார்க்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு இருங்கள் என்று சொல்லி. குறிப்பாக கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமா. ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாய், இந்த 3 கிறிஸ்துவின் சிந்தையாக காணப்படுகிறது. ஆகவே முதலாவதாக நம்ம ஏக சிந்தையோடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரே சிந்தையோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரே அன்பு, எல்லாருக்குள்ளே ஒற்றுமையாக ஒரே அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, திருச்சபைக்குள்ளே ஆத்துமாக்களுக்குள்ளே இசைந்த மனம், ஒருவரும் எல்லாரும் இசைந்த மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இங்கே பவுலடியார் கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நான் வாசித்து பார்க்கிற வேளையிலே அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து பார்க்கிற வேளையிலே, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லி, இரண்டாவதாக கிறிஸ்துவின் சிந்தை மன தாழ்மை என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்திலே 3 சிந்தைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த 3வது வசனத்திலே ஒரு சிந்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நீங்கள் மன தாழ்மையோடு இருங்கள். மன தாழ்மை என்று சொல்கிற வேளையிலே நம்மை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்துவது மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்திலும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கிற வேளையிலே, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, 3வதாக பார்க்கிற வேளையிலே கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை, பிறருக்கானவைகளை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் என்றால் சுயநலமற்றவர்களாய் வாழ வேண்டும், சுயநலம் துறந்து வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். ஆகவே பவுலடியார் பிலிப்பிய திருச்சபை மக்களுக்கு சொல்கிற வேளையிலே, நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே முதலாவதாக ஏக சிந்தை, இரண்டாவதாக ஏக அன்பு, மூன்றாவதாக இசைந்த ஆத்துமாக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார். 3வது வசனத்திலே நீங்கள் மன தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே கட்டளையிட்டிருக்கிறார். 4வது வசனத்திலே நீங்கள் சுயநலமற்றவர்களாய் இருக்க வேண்டும், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாய் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு தனக்கானவைகளை நோக்குகிறபடியினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்கி கிறிஸ்துவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தனக்கானவைகளை நோக்குவதனால தான் இன்றைக்கு சொத்து பிரச்சனைகள் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிறருக்கானவைகளை தேடுகிற வேளையில, பிறர் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழக்கூடிய நாட்களில் கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளின்படி வாழுகிற போது கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்மோடு வெளிப்படும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆகவேதான் பிலிப்பிய திருச்சபை மக்கள் முதலாவது கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்பதை குறித்து பவுலடியார் இந்த இடத்திலே தெளிவாக வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்விலும் நம்முடைய திருச்சபை வாழ்விலும் இப்படிப்பட்ட சிந்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக இந்த பகுதியிலே நான் பார்க்கிற போது இதனுடைய 5, 6, 7 வசனங்களை நான் வாசித்து பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி ஒரு கிறிஸ்தவளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துதான் எடுத்துக்காட்டு என்பதை இங்கே பவுலடியார் தெளிவாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக வேளைகளில் அநேக விசுவாசிகளுக்கு இல்லை என்றால் கிறிஸ்தவர்களுக்கு சில ஊழியக்காரர்களை தான் அவங்க முதன்மைப்படுத்தி வாழ்வாங்க. இந்த ஊழியக்காரர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி. ஆனால் இங்கே பவுலடியார்
திருச்சபையிலே திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிற வேளையிலே உங்களுக்கு கிறிஸ்து தான் எடுத்துக்காட்டு என்பதை வெகு தெளிவாக இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை எடுத்துக்காட்டு என்கிற வேளையில அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அதனுடைய 5, 6, 7 வசனங்களை வாசித்து பார்க்கிற வேளையிலே முதலாவதாக பார்க்கிற வேளையிலே கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுக்கு சமமானவராக இருந்த போதிலும் அவர் தன்னை வெறுமையாக்கினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பவுலடியாரை குறித்து பார்க்கிற வேளையிலே பவுலடியாரும் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக நான் அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி. மோசேயுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிற போது பார்வோனுடைய குமாரத்தி மகன் என்பதை அவன் வெறுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலும் அவருடைய நண்பர்களும் அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்த போதிலும் என்னுடைய தேவனுடைய நாமத்தை நான் தூசிக்க மாட்டேன் என்று சொல்லி எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து தான் நமக்கு எடுத்துக்காட்டு. கிறிஸ்துவை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை வெறுமையாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி கிறிஸ்துவை போல மற்றவர்களிடத்திலே நம்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக அந்தியோக்கியா பட்டணத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் போடப்பட்டது. அதுக்கு காரணம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே கிறிஸ்துவாக மனிதர்களை பார்த்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற வேளையிலே மனிதர்களை கிறிஸ்துவாக பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுகுலத்திலே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு காரணம் அந்த ஜனங்கள் தங்களை வெறுமையாக்கினார்கள், கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு கற்று தந்திருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிற வேளையிலே அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து பார்க்கிற வேளையிலே முதலாவதாக கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கினார், இரண்டாவதாக தன்னை தாழ்த்தினார். அன்பானவர்களை, தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே தாழ்மையான ஒரு அனுபவம் இல்லை. தன்னை தாழ்த்துவதற்கு அநேக வேளைகளிலே தன்னை ஒப்புக்கொடுப்பது கிடையாது. பண பலத்தினாலே இல்லை என்றால் சொத்து பலத்தினாலே குடும்ப பின்னணியத்தை வைத்து தன்னை தாழ்த்துவது கிடையாது. ஆனால் கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். பவுலடியாரும் தன்னுடைய ஊழிய பாதையிலே அவர் சொல்லுகிற வேளையிலே நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக பார்க்கிற வேளையிலே தன்னை வெறுமையாக்கினதினாலே தன்னை தாழ்த்தினதினாலே 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசித்து பார்க்கிற வேளையிலே கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். விசுவாசிகள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவர்கள் தங்களை வெறுமையாக்க வேண்டும், தங்களை தாழ்த்த வேண்டும். இங்கே கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். எல்லா நாவுகளும் இயேசுவை அறிக்கை செய்தார்கள். அதே போல நம்முடைய திருச்சபையை குறித்து அநேகர் அறிக்கை செய்யக்கூடிய அளவிலே, நம்முடைய வாழ்வை குறித்து அநேகர் அறிக்கை செய்யக்கூடிய நிலைமையிலே கிறிஸ்துவை நம்ம எடுத்துக்காட்டாக முதன்மைப்படுத்தி வாழுகிற வேளையில் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபை மக்கள் எவ்விதமாக வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் வாசிக்க கேட்ட பகுதியின் மூலமாய் விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவை எடுத்துக்காட்டு, கிறிஸ்துவை மட்டும் நம்ம எடுத்துக்காட்டாக முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களை முதன்மைப்படுத்தினோம். முதலாவதாக கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஏக சிந்தையோடு ஏக அன்போடு இருக்க வேண்டும், இணைந்த மனதோடு இருக்க வேண்டும், மன தாழ்மையோடு இருக்க வேண்டும், சுயநலமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அது மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவை எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து தன்னை வெறுமையாக்குனதை போல தன்னை தாழ்த்தினதை போல நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அப்படி தாழ்த்துகிற வேளையிலே கிறிஸ்து உயர்த்தப்பட்டதை போல நாமும் உயர்த்தப்படுவோம். எல்லா நாவுகளும் கிறிஸ்துவை அறிக்கை செய்ததை போல நம் மூலமாக கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படும் என்பதை குறித்தும் தியானித்தோம். ஆகவே இந்த கால வேளையிலே இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின்படி வாழுகிற போது கிறிஸ்துவுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். நம்முடைய திருச்சபை மக்கள் கிறிஸ்துவை எவ்விதமாக முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி வாழுகிற வேளையில் திருச்சபையிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும், மேன்மை உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் எவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து பிலிப்பிய திருச்சபைக்கு பவுலடியார் எழுதின கடிதத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்து கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வெளிப்படுத்த கிருபை தாரும். தொடர்ந்து தகப்பனே
இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி வாழ்வதற்கு தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளும் வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.